திருட்டு பொருள் வந்து இங்க நிறைய வரும் அப்படின்ட்டு. அது வந்து பிராங்கா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருந்தது. இப்ப இருக்க இது வந்து அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய டெவலப் ஆயிடுச்சு. இன்னும் வந்து அது நிறைய பேர் வந்து இங்க திருட்டு பொருள்லாம் வரும். பொருள் ஒர்க் ஆகாது மோஸ்ட்லி. ஒர்க் ஆகலன்னா மோர் மார்க்கெட்டே வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜென்ரல் நாலேஜே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும், மோஸ்ட்லி அது வெளியே வரும். நம்ம அதை சர்வீஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு 10,000 ரூபாய் வாட்ச் இங்க வருதுன்னா நாங்க சொல்றது ஒரு 1,500 சொல்லுவோம். இவங்க இது 1000 ரூபாய் சொல்றாங்க, ஆனா ஓடவே இல்லை. 1000 ரூபாய் சொல்றாங்க. பேட்டரி போட்டா ஓடும், இல்ல சர்வீஸ் பண்ணா ஓடும். அதனாலதான் நாங்க 1000 ரூபாய் சொல்றோம். ஒரிஜினல் பிரைஸ் அப்படி ஓடணும்னா 10,000 ரூபாய்க்கு. ஆமா, ஆனா அது அவங்க யோசிக்கல. அதே மாதிரி இந்த திருட்டு பொருள் வருன்ற லாஜிக்கு அது வந்து கம்ப்ளைண்ட். இது எப்படி ப்ரோ, இது வந்துட்டு இதை எப்படி இது ரொம்ப நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. இப்ப திருட்டு பொருள்னாலே அது இங்கதான். ஆமா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்னு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே அது இன்னும் போல. அது இப்போ வர ஜென்ரேஷன் வந்து அது யோசிக்கணும். அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. நார்மலா வந்து ஒரு பைக் திருடினாலே ஒரு வாரம் 2 வாரம் கண்டுபிடிச்சிடறாங்க, இல்ல எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா இங்க வருது எந்த திருட்டு பொருள் காணாலும் இங்க இருக்கும். மோர் மார்க்கெட் போனா கிடைச்சிடும். மோர் மார்க்கெட் அந்த மக்களோட மனநிலை. ஆமா, இங்க இருக்கிற பொருள் முக்காவாசி வீடு ஷிஃப்ட் பண்றாங்க. அந்த ஷிஃப்ட் பண்ற பொருளை நாங்க காலி பண்ணி கொடுக்குறோம். அதுல வேண்டான்னு அவங்களை கேட்டு பர்மிஷன் கேட்டு அவங்க வேண்டாம்னு சொன்னா மட்டும் தான் அதை நாங்க ஒரு ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்து எங்களுக்கு இங்க ஒரு நீங்க அவங்க கிட்ட காசு கொடுத்து தான். ஆமா, அது அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லிட்டு இது நாங்க இது எடுத்துக்கிறோம், உங்களுக்கு ஓகேவா கேட்டு அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க அதை எடுத்துட்டு வருவோமே தவிர மத்தபடி இந்த திட்டிட்டு வர கஸ்டமர்ஸ் உங்க கிட்ட கொடுக்கல, இதை சேல் பண்ணி கொடுங்க அந்த மாதிரியான. இங்க ஒரு சங்கத்துல ரூல்ஸ் என்னன்னா, இங்க வந்து திருடிட்டு வர பொருள் எந்த பொருள் அது யாருமே தெரியாது. இங்க ஒருத்தவங்க எடுத்துன்னு வந்து பொருளை கொடுக்குறாங்கன்னா நாங்க வாங்கக்கூடாது.